எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோசஸ் அண்ட் வெரி குட் மார்னிங். ஸோ பைலிங்குவலாக தான் நான் பேசுவேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை பலார்னு ஓங்கி அறிஞ்சாங்கன்னா யூ மதா அப்படின்ற மாதிரி நம்ம பேச மாட்டோம். நாம் வந்து ஐயோ அம்மா, பிகாஸ் த எமோஷனல் லாங்குவேஜ் டெரைவ்ஸ் ஃப்ரம் த மதர் டங். ஸோ மதர் டங்கில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அது இம்பேக்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் ஒரு செல்ஃப் பூஸ்டேஜ், அதாவது டீகோடிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரைட்டர்ஸ், நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சின்ஸ் ஃப்ரம் நான் ரிவ்யூ பண்ணது வரைக்கும் கிட்டத்தட்ட 1914 நிறைய புக்ஸ் வந்து டிரைவ் அவுட் ஆயிருக்கு. ஸோ டீகோடிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா, அதாவது வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இப்போ எந்த இடத்துல நீங்க போனீங்கன்னாலும் ஓகே, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க டிரைவ் அவுட் ஆனாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் அக்னாலஜ்மெண்ட்ல நீங்க போனாலும் சரி, மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற டிரைவிங் வந்து நமக்கு கொடுக்கும்போது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வி ஆர் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ ஹவு த யூனிவர்ஸ் ஜெனரேட்ஸ், வி ஆர் ரீஜெனரேட்டிங் அவர் செல்ஃப். ஓகேங்களா? சில பழமொழி கூட நம்ம பார்த்துருப்போங்க. ஆஹ் மண்ணால் மண்ணாக உருவானவன் மண்ணாகி போகிற மாதிரி. ஓகே, கேம் ஃப்ரம் ஆஷஸ் அண்ட் கோ ஆஸ் அன் ஆஷஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஸோ வி ஆர் ஒன் பார்ட் ஆஃப் பார்சல் ஆர் த ரெக்ரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாவில் தான் நம்ம உருவாக்கணும். ஸோ டீகோடிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லிட்ரலி டீகோடிங் யூனிவர்சல் லா. ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ நீங்க வேதாஸ் எடுத்துக்கங்க, இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் ஈவன் இந்த இஸ்ரோ கைண்ட் ஆஃப், அப்புறம் நாசா, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு அட்டாமிக் தியரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பஸ்ட் அவுட் ஆகி ரீக்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஹியூமன் பாடி சயின்டிஃபிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு செல்ஸ் வந்து அழிஞ்சு அடுத்த புது செல்ஸ் உருவாகுது. இந்த கோட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த டீகோடிங் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வரும்போது, ஸோ இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லா. ஓகேவா? நீ எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட் அண்ட் பார்சல் வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்மளோட ஐடியாலஜி இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக வாழணும். பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா காமனாக எல்லார்கிட்டையும் கேட்டோம்னா நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா செட்டிலுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் கிடையாது. தேர் இஸ் நோ சீம்லெஸ் எண்டிங் ஃபார் அன் எண்டு பாயிண்ட். ஆசைகளுக்கு எப்படி வந்து ஒரு எண்டு பாயிண்ட் கிடையாது, அந்த மாதிரி வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எண்டு பாயிண்ட் கிடையாது. பிகாஸ் செட்டில்மெண்ட் லைஸ் இன் த டிசைர். ஸோ டிசைருக்கு எண்டு இல்லைன்னா செட்டில்மெண்ட்டுக்கும் எண்டு இல்லை. ஓகே, 50,000 சம்பாதிக்கும் 1,00,000 ரூபா, 1,00,000 சம்பாதிச்சா 1,50,000. ஸோ அடுத்தடுத்து அவன் வந்து மேல மேல வந்து போகணும்னு தான் இது பண்ணுவான். ஸோ பதவியும் அப்படிதான், சொத்தும் அப்படிதான். பேரம் வரைக்கும் நான் சம்பாதிச்சு வச்சேன்னா எல்லாம் நல்லா இருப்பாங்க. இப்போ என் பாட்டன் சம்பாதிச்சு போட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ தெர் இஸ் நோ எண்ட்லெஸ். ஸோ இட்ஸ் அ சீம்லெஸ் சர்ச்சிங். சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் கான்செப்டும் அந்த பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ நம்ம வந்து ஓவரால் த காம்படிஷன்ஸ்ல வந்து நம்ம சர்வைவ் ஆகி அவர் வி ஹாவ் டு கெட் தட் ரெக்கக்னேஷன். அந்த ரெக்கக்னேஷன் இருந்தால் தான் நமக்கு தேவையான ஈவுகள்லாம் கிடைக்கும், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஃப், வி ஹாவ் டு ரீஜெனரேட் அவர் செல்ஃப் அண்ட் எவால்வ், க்ரோ. அப்போதான் வந்து பணம், பதவி, இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேற முடியும். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எங்கேருந்து எங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ கான்செப்ட் என்னன்னா, யூனிவர்ஸ் அதையே அழிச்சு மறு உருவாக்கமாகி அதன் மூலியமா நிறைய கிரியேட்டிவிட்டி ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்குங்கும்போது நாம வந்து நம்மளை டீகோட் பண்ணாம இருந்தோம்னா நமக்குள்ள என்ன ரீஜெனரேட் ஆகுது, நாம பார்த்து என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோம், என்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வந்தோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு டீகோட், அதாவது உன்னை நீயே அறிந்து கொள் அப்படிங்கிறது. அதாவது இப்போ எல்லாம் சொல்லலாம் லவ் யுவர் செல்ஃப். எந்த ரீல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் யுவர் செல்ஃப். டார்க் சைக்காலஜி, ஜென்டல் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி, லவ் யுவர் செல்ஃப், லவ் அதர்ஸ் லைக் லவ் ஹவ் யூ லவ் யுவர் செல்ஃப். அதாவது மனுஷன் வந்து அவனையே நேசிக்க மாட்டான், ஆனா ஆசை மட்டும் நிறைய படுவான். மனுஷனுக்கு ஆசைப்படுறதுக்கு தெரியுது, ஆனா அவனையே லவ் பண்ணதுக்கு தெரியல. அதனால தான் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாகவும் மென்டல் ரிலேட்டடாகவும் யாரையாவது தேடி போக வேண்டியதா இருக்கு. குண்டாயிட்டேன் ஒல்லியாக்குங்க, ஒல்லியாயிட்டேன் குண்டாக்குங்க, வியாதி வந்துகிட்டே இருக்கு, பிபி ஏறிக்கிட்டே இருக்கு, சுகர் டவுன் ஆகுது ஏறுது. எதனால? டிசைர்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர
நிஜமாவே பீஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. வை? பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு லவ் தெம் செல்ஃப். எப்படின்னா அவனையே ஆராய மாட்டேங்கிறான். இதுதான் கான்செப்ட். எவ்ரி சைக்காலஜி சே வாட் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ ட்ரை டு சே. இப்போ ஒரு ஒரு கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன்ஸ் வந்து எங்கேயாவது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இருந்தே ஒரு அட்வைஸ் கேட்கணும், ஒப்பீனியன் கேட்கணும்னா ஆரம்பிக்கிறதே எப்படி தெரியுமா? ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், என்னன்னே புரியல. ஏன் அப்படின்னா நீ வந்து எவால்வ் ஆகல, ரீஅரேஞ்ச் பண்ணிக்க. உனக்குன்னு ஒரு பிளான், உனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இல்லை. வாட் அபவுட் யூ? உன் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, எய்தர் யூ ஸ்டார்ட் வித் யுவர் இனிஷியல் அண்ட் எண்ட் வித் யுவர் டெசிக்னேஷன் அண்ட் யுவர் ஸ்டேட்டஸ். பட் அபவுட் யூ அப்படின்னா, ஐ எம் அ வெரி ஜெனரஸ் பர்சன், ஐ எம் அ ரிச்சஸ்ட் பர்சன், ஐ எம் அ வெரி ஃபண்டட் கை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி நீ வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த கேட்டகரியில் நிஜமாவே நீங்க ஃபிட் ஆறீங்களான்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்சியஸ்லி நீங்களே ஃபர்ஸ்ட் அவேர் ஆனா மட்டுமே தான் ஆர் யூ ரியலி டூயிங் இட் ஹோல் ஹார்ட்டட்லி தட் கிவ்ஸ் யூ அ பீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் புரியும். நீங்க வந்து அதை வந்து நீங்க செய்யற ஒரு காரியம் உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொடுக்கணும். அது கொடுத்தாதான் வந்து இது இது கிடைக்குங்கிறதுனால இது, அது கிடைக்குங்கிறதுனால இது அப்படின்னு பண்ணனா யாருக்காகவோ பண்ற, இல்ல கம்பேரிசன் பார்த்து பண்ற, இல்லாட்டி வந்து நாளைக்கு இப்படி இருந்துச்சுன்னா பாக்கெட்ல இவ்வளவு வச்சுக்கிட்டு மிச்சத்தை அங்க போடுவோம், இங்க போடுவோம். ஆக மொத்தம் டிசைருக்கு மட்டுமே நீ வந்து ஒதுக்கிட்டு இருந்தனா, டிசைர் மட்டும் தான் ஃபுல்லா இருக்கும், நீ இருக்க மாட்ட. எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, ஒன்லி டிசைர் வில் சர்வைவ் அண்ட் யூ ஒன்ட் பி. கடைசியில் என்னன்னா ஆசைகள் வந்து நிறைவேறாம ஆவியா சுத்துறது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். அது அந்த ஆவியா சுத்துறதுங்கிற கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களோட சந்ததிக்கு நீங்க சேர்த்து வச்சுட்டு போற அதே எரர் ஃபேக்டர் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைவேறாத ஆசைகள்ல ஆவியா சுத்துறாங்கிற கான்செப்ட் என்ன தெரியுமா? நீ பண்ணாதத உன் பிள்ளைங்க வந்து உள்ள உன் பேர பிள்ளைங்களுக்கும் நீ கொடுக்கும்போது அவங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க தாத்தா தடிக்கு தான் நடந்தாரு, அப்ப இந்த இடத்துல நடந்தாலே தடிக்கு தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபெலோமெண்ட்டை தான் நீங்க போறீங்க. கடைசியில் அவங்களும் டிசைர்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சர்வைவல் டோஸ் ஃபிட்டஸ்ட் கான்செப்ட் இப்ப என்ன தெரியுமா? எங்க நிறைய கிடைக்கும், எங்க அதிகமா கிடைக்கும், ஆசைகளை நோக்கி சர்வைவல் டோஸ் ஃபிட்டஸ்ட் தியரியும் தப்பு பண்ணியாச்சு. உன்னை நீயே புரிஞ்சுக்கோங்கிற கான்செப்ட்லயும் வந்து டிசைர்ஸை நோக்கி போறதுனால அதுலயும் தப்பு பண்ணியாச்சு. ஆக மொத்தம் நாம நம்மளை வந்து டீகோடே பண்ணல. டீகோட் பண்ணாதான் நம்மளோட நிஜமான ஆசைகள் என்ன, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ற பர்பஸ் எதுக்காக, இதனால நமக்கு கிடைக்க போற அங்கீகாரம் என்ன, அந்த அங்கீகாரத்தினால கிடைக்க போற சர்வைவல் என்ன, அந்த சர்வைவல்னு சொல்ல போனா ஃபினான்ஷியலி, பிசிக்கலி அண்ட் ஹெல்த்லி என்ன மாதிரியான ஒரு எவால்வ் அப்படின்னா மறுரூபமாகுதல். ஓகே, வளர்ச்சியின் விகிதம் வந்து கூடுதல். அதே மாதிரி வந்து முன்ன விட இருக்கிற ஒரு தேஜஸ், மன ரீதியா, உடல் ரீதியா, ஆத்ம ரீதியா எல்லாமே வந்து ஒரு அந்த அந்த தேடல் வந்து நிறைவேறின ஒரு திருப்தி ஆன மனப்பான்மை. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் நீங்க எப்படி எவ்வளவு தூரத்துக்கு எவால்வ் ஆகிட்டு இருக்கீங்க, அதை வச்சுதான் உங்க growth அண்ட் டிசையர் வந்து ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணும். அந்த லெவல்ல இருந்து என்ன பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகும்போது எப்படி தெரியுமா போவீங்க? உங்க டிசையரும் டிராவல் ஆகும், அதே சமயம் யாரு உங்களுக்கே தெரியாம யாரையோ கையை பிடிச்சிட்டு இந்த வழியா போ, திஸ் யூ பி யுவர் டிசைர் அப்படின்னு ஒரு வழிகாட்டியாவும் அவங்க. இப்படிதான் வழிகாட்டிகள் உருவாறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிரதானமா என்ன தேவை? டீகோட் யுவர் செல்ஃப் அபவுட் நோயிங் ஹூ யூ ஆர். ஓகேவா? இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது டெவில் ஆஃப் கம்பேரிசன், டீமன் ஆஃப் காசிபிள் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, கம்பேரிசன்ங்கிறது வந்து ஒரு கொடூரமான அரக்கன். அவங்ககிட்ட இருந்து பிறக்கிறவன் தான் வந்து முறுமுறுப்பு தன்மை கொண்ட வஞ்சனை பேசக்கூடிய ஒரு ஒரு பிசாசு அப்படின்வாங்க. அதாவது காசிப்பும் கம்பேரிசனும் வந்து அப்பம் புள்ள மாதிரி. ஓகேங்களா? இது இருந்துச்சுன்னா போதும், உங்க டிசைரை நோக்கி தான் மட்டுமே தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி தியரி எங்க வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ஒதுக்கு. முதல்ல நீ யாரு, ஹூ யூ ஆர். அதுல இருந்து இதெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் பண்ற அக்செப்டன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, அக்செப்டன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா எப்படின்னா,
எது கிடைக்கிறதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா திருப்தியா வாழணும். நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதைக்கு மேல நோக்கு. இப்போ நான் வந்து சில பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது பணத்தாசை இருக்கா அப்படின்னு கேட்பேன். சே சே அப்படி இல்லை சார். சரி ஓகே, சுயநலமா இருக்கியா அப்படின்னு கேட்பேன். ஐய அப்படின்லாம்ல சார். சில சமயம் இருக்கிறது உண்டு. சரி ஓகே. ஆசை இருக்கு சார், நிறைய இருக்கு. ஆசை இருக்கும்போது செல்ஃபிஷா இருக்கணுமா இல்லையா? கரெக்டா? ஆசை இருக்கணும். ஆசை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷா இருக்கணும். செல்ஃபிஷா இருந்தால் தான் உன்னை பத்தி உனக்கு தெரியும். ஓகே. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிற ப்ராபம் என்ன, எதா இருந்தாலும் வீட்ல இருந்து தொடங்கணும் அப்படின்றாங்க. அப்போ உன்கிட்ட இருந்து தொடங்கினா தானே வந்து அடுத்தவனுக்கு நல்லது செய்ய முடியும். சுயநலம்னா என்ன, பிரித்து எழுதுக படிச்சிருப்போம்ல, சுயத்தின் நலம். உன் நலன் பத்தியே உனக்கு அக்கறை இல்லைன்னா நீ எப்படி பொதுநலன் பண்ணுவ? கரெக்டா? ஸோ பொதுநலன் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுயநலம் வேணும். ஓகே. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அதே பர்சன் கிட்ட, உங்களுக்கு வந்து அதிகார ஆசைகள் இருக்கா? யாரையும் ஆதிக்கம் செலுத்துற ஆசை இல்லை சார். இல்ல இல்ல, அதிகார ஆசை இருக்கான்னு கேட்டேன். ஆதிக்கம் செலுத்துற ஆசையா என்ன கேட்கலாம். அவன் புரியல. கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 4 கொஸ்டின்ஸ் எதுக்காக நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சுயநலம். யூ ஷுட் பி செல்ஃபிஷ். ஒன்லி இஃப் யூ கரெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் எரர்ஸ், ஒன்லி இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஓஹோ இதுதான் இதுதான் அப்படிங்கிறது, யூ கேன் நாட் ஏபிள் டு டெலிவர் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். கான்செப்ட் இதுதான். இட் இஸ் அ பிரீஃப் செக்மெண்ட். ஸோ நான் இதை வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து பவுடரிஷாக கொடுக்குறேன். அதுவே கொஞ்சம் நீட்டித்ததாக இருக்கும். ஆனாலும் ஐ பிலீவ் தட் யூ கேன் டேஸ்ட் த ஃப்ரூட்ஃபுல்னஸ். அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ டைம் நீடித்ததா இந்த செஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்க வேண்டாம். பட் திஸ் கான்செப்ட் இஸ் டீகோடிங் யுவர் செல்ஃப் விச் இஸ் ஆக்சுவலி எ சீக்ரெசி ஃபார் டூ மெனி ஆஃப் ரைட்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸ் ஹூ ஆர் ரியலி கிவிங் சம் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? லாங்குவேஜ் அப்படிங்கிறதோ டீகோடிங் அப்படிங்கிறதோ வந்து எப்படிப்பட்ட கான்செப்ட் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலா வந்து நீ எப்படி திங்க் பண்ணணும், நீ எப்படி பார்க்கணும், நீ எப்படி உணரணும், நீ எப்படி கிரகிக்கணும், நீ எப்படி டிஸ்பிளே பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? லிசனிங் கெப்பாசிட்டி, அப்சர்விங் கெப்பாசிட்டி, எக்ஸ்பீரியன்சிங் கெப்பாசிட்டி, விஷுவலைசிங் கெப்பாசிட்டி, டேஸ்டிங் கெப்பாசிட்டி, இதை வச்சு பல பேர் பல புக்கு எழுதியிருக்காங்க. சி ஐ கேன் ஈவன் சே that 92 different types of tricks that you can context yourself, how to speak to others, how to react to others, how can I analyze justifiably based on their body language. அவன் போய் சொல்றானா உண்மை சொல்றானா, ரீல்ஸ்ல வந்து 5 பாயிண்ட்ல 6 பாயிண்ட்ல கொடுத்துருவாங்க. ஆனா கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் மோர் டிப்ஸ் லைக் திஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா, அடுத்து அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது அடுத்த 15வது டிப்ஸ் நம்ம பார்க்கும்போது முதல் டிப் மறந்துடும். திஸ் இஸ் ஹவு நுனிப்புல். நம்ம நார்மலாவே நுனிப்புல் மேய்வோம். இதுல நம்ம ஷார்ட்டாவே எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா டாக்ஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? நாய் வாய் வச்ச மாதிரி தான் இருக்கும் நம்மளோட எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்ரி திங் ஹேவ் அ டீப் டைவ். ஏன் அதை வச்சுதான் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற. இதை வச்சுதான் நமக்கு பொழப்பு இருக்கு. இதை வச்சுதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகலாம். இதை வச்சுதான் நம்மளோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னா தப்பே கிடையாது. டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து குதிக்கிறதுக்கு வழியை பாருங்க. பிளானர் போட்டீங்களா, காலை எழுந்தவுடன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கணும், இல்லாட்டி வந்து இந்த வேலை செய்யணும், அந்த வீடியோ போடணும், அந்த ப்ரமோஷன் பண்ணணும், இன்னைக்கு இந்த டேட்டா முடிக்கணும், இந்த இமெயில் அனுப்பணும், ஷெட்யூல் பண்றீங்களா? அப்போ உனக்காக உன்னோட நலனுக்காகவும் உன்னோட வளர்ச்சிக்காகவும் நீ டீகோட் ஆகிறதுக்கு ஒரு செஷன் போட்டுக்கோ. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஆர் கிரியேட்டிங் சர்டன் ஆடியோ புக்ஸ் அண்ட் ஆல்சோ ஈவன் பேப்பர் ஒர்க் அவுட்ஸ். ஏன் புக்கு பெருசா இருக்குன்னு கேக்குறீங்களே, இந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட எரர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை வந்து பெருசா எழுதுவாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம எடுக்க போறது ஒரு 2 லைன் தான். அந்த 2 லைன்ல இருந்து அந்த கிஸ்ட் ஆஃப் கான்செப்ட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு விஷுவலைசிங் பவர் வேணும். புரியுதுங்களா? ஸோ அந்த விஷுவலைசிங் பவர் இருந்தா மட்டுமே தான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மேலோட்டமா நம்ம முடிக்காம அடி நீரோட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். when you flow along with the waves of current of the water, you will get cleansed. அப்படி ஏரி கூட்டம் மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அழுக்காகிறது நமக்கே தெரியாது. எங்கேயோ லேக் ஆகுறோம். அதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க.
புக்கு எழுதுறவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். புக்கு எழுதுறவன் கான்செப்ட் தான் நான் இங்கதான் இந்த மாதிரி தான் யோசி அப்படின்னு. நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இல்ல. ஸோ யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னா யோசிக்கிற கான்செப்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு என்ன சொல்றது, உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கணுங்க. உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். யூ கேன் நாட் ஃபில் அ பாட்டில் அக்கார்டிங் டு இட்ஸ் குவான்டிட்டி. இல்லை 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில்னு சொல்றாங்க, ஆனால் நிஜமாவே 2 லிட்டர் இருக்குமானா எங்கேயாவது ஒரு புள்ளி அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாமளும், நமக்கு 2 லிட்டர்ல வந்து 1/2 லிட்டர் தான் இருக்கும், 1.5 லிட்டர் காலியா இருக்கு. அதை தான் வந்து டீகோட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட்ல வந்து நான் வந்து ஐம் ஜஸ்ட் மேக்கிங் எ பிகினிங். இது நீங்க பாக்குறது ஒரு ஃபேஸ் 1. உங்க பாஷையில சொல்லணும்னா 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 1 இதை வந்து ஒரு பிபிடியா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் நான். ஸோ இந்த பிபிடியில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி 1942ல ஸ்பெக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு லேடி சைக்காலஜிஸ்ட் வந்து டிரைவ் பண்ணாங்க அபவுட் ரெக்கக்னைசிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து வேரியஸ் அதர் புக்ஸ் அண்ட் சோஷியல் லைஃப் அவேர்னஸ் மூலியமா வந்து சில விஷயங்கள்ல நான் மிஸ்டேக் பண்ணி நான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து வீக் ஆகி அதுல ஸ்ட்ராங் ஆகுற பட்சத்துலயும் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், அதாவது வந்து நிறைய தப்பு பண்றோம் பாத்தீங்களா, அதுல ஓட்டைகளை கண்டுபிடிச்சு சில பேரை நம்ம சக்சஸ் ஆகுறோம் பாத்தீங்களா, அது மூலியமா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அபவுட் ப்ரீஆர்க் டு ப்ரோரெக். ஸோ அதுல ஃப்ரேசிங்கே என்னன்னா, இந்த ப்ரீஆர்க் டு ப்ரோரெக் என்ன உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னா, you're going to love yourself and you're going to do the same to others as how you are going to love you. So the concept is about loving yourself. So இதெல்லாம் பெரிய கான்செப்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ இது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாம வந்து எல்லாருமே சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் கான்செப்ட்ல தான் இருக்கும். திஸ் ஃப்ரேசஸ் இஸ் அபவுட் டு ஸ்டடி யுவர் செல்ஃப். டைம் கிடைக்கும் போது படிங்க. நான் இது ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் கான்செப்ட்னா உடம்பு பார்த்துக்கோ, உழைச்சி போடு, உடம்பு பார்த்துக்கோ, மெயின்டைன், ஒர்க், மேனேஜ், இந்த கான்செப்ட் தான். ஸோ மெயின்டைன் அப்படின்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோ, மேனேஜ் பிளான்டாரு, அண்ட் ஒர்க். ஆனால் நம்ம வந்து ஒர்க் அப்படிங்கிறதுல இந்த 2 எம்மை விட்டுறோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அதுக்கு தேவையான பிளானர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ஆர் வி டூ ரொட்டீன்லி வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ். இது எதுக்காக செய்யற? இது பண்றதுனால என்ன, அவன் பாத்தியா இவ்வளவு ஃபிட்டா இருக்கான், அவன் பாத்தியா 45 வயசுலயும் அழகா இருக்கான், இவன் இவ்வளவு பாத்தியா, ஈவன் தோ ஷீ இஸ் அ மதர், ஷீ இஸ் எனர்ஜெட்டிக், நாமளும் இருக்கோமே. அது அந்த கான்செப்ட்ல கிடையாது. உனக்கு இது செட் ஆகுமா? உனக்கு என்ன பேஷன், உனக்கு என்ன ஃபிட் ஆகும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாட் இஸ் ஆக்சுவலி யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து வளர்ச்சி விகிதத்தை வந்து நீ எடை போட முடியும். நான் எவ்வளவு தூரம் வளரலாம் அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படியே அந்த டோபமைன் சுரக்கும். இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், 5 மணிக்கு எந்திரி, இது ரெடி பண்ண, இதை ரெடி பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு பிளான் அப்படியே பேசும். இது யார் தெரியுமா? அதான் வந்து இன்டர்னல் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க. யூனிவர்சல் இன்டர்ஃப்ளோ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த மெசேஜ் அப்படின்வாங்க. ஓகேங்களா? பரபிரம்மம் பிரம்மத்தோட பேசுறது அப்படின்வாங்க. பரபிரம்மம் அப்படின்னா யூனிவர்ஸ், பிரம்மம்னா நாம. ஸோ அது அப்படியே தட் இஸ் த இன்டர்மீனியல் லாங்குவேஜஸ். ஓகே, மெடிடேஷன் பண்றவங்களுக்கு இது புரியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, யூ வில் இன்டர்னலி ஸ்பீக். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தோம்னா அப்படியே அப்படியே பிளாசம் ஆகும். பிகாஸ் அவர் மேக் ஆஃப் மைண்ட் இஸ் அபவுட் சம் இன்டர்பர்சனல் ஸ்கில் தட் இஸ் ஆல்ரெடி அக்னாலஜ்டு பை த யூனிவர்ஸ். இவனுக்குன்னு இது ஒரு கான்செப்ட் இருக்கு, இவளுக்குன்னு இது ஒரு கான்செப்ட் இருக்கு.
இந்த குழந்தைக்குன்னு இது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ரீஜெனரேட் ஆகி வந்து அவுட் ஆஃப் த ஃப்ளோல வந்து பேசும். சில குழந்தைகள் பேசும்போது பாரு பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் அதை கிண்டில் பண்றதுக்கு சில பேரண்ட்ஸால மட்டும்தான் முடியுது. எந்த மாதிரி பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி தே ஆர் வெல் ரெக்கக்னைஸ்டு தெம்செல்ஃப். நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த இதுல நான் பண்றது வந்து எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. எஸ் அப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க வந்து என்னோட பேஷன் நோக்கி நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னால வந்து சர்வே பண்ண முடியாது. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை. நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலையிலேயே பேஷனபிளா பண்ணக்கூடிய கான்செப்டை வந்து எப்படி நீங்க டீகோட் பண்ணணுங்கிறது தான் கான்செப்ட். இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பேஷன் ஒர்க் ஆகாதுங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன். அது வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரி சைடு எஃபெக்டை தான் கொடுக்கும். நான் சொல்றது வந்து நீங்க ஒரு விஷயத்துல பண்றீங்க, நான் சந்தோஷமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அந்த இடத்துல எப்படி உங்களோட பேஷன் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சீடா, அதாவது வந்து விதை மாதிரி போட்டு வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட்ல நீங்க எப்படி விதையா வளர்ச்சியா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ப்ரியார் டு ப்ரோரெக் கான்செப்ட் ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு வரும்போது நல்ல ஆரோக்கியம், வருமானம், ஆத்ம திருப்தி, இந்த மூணும் ஃபுல்லா யாருக்காவது இருக்கான்னு சொன்னீங்கன்னா கை தூக்குங்க. இல்லாட்டி மனசுல கை வச்சு ஆமா இருக்குன்னு ஆமா இருக்குன்னு சொல்லுங்க. உள்ள இருந்து யாராவது திட்டுனாங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இந்த மூணுத்துல ஏதாவது யாருக்காவது ஒரு லேகிங் இருக்கும். இந்த இருந்தாலும் அப்படின்னா எஸ் பட் எட் இப்படின்னு வந்துச்சுனாலே, அந்த வார்த்தை படக்குன்னு உள்ள இருந்து வருது அப்படின்னாலே இன்டர்னல் யூனிவர்ஸ் சொல்லுது இல்ல இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் உங்க இன்டர்னலா வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஸோ இந்த மூணும் ஃபுல்ஃபில் ஆனா மட்டும்தான் யூ யூ ஹாவ் ஆக்சுவலி டிகோடட் யுவர் செல்ஃப். உண்மை அதுதான். ஸோ இதை வந்து இந்த மூணுத்தையும் கேப்சர் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்துவா எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்டு லைஃப் வேணும். ஃபர்ஸ்ட் மேனர்ஸ் அண்ட் டிசிப்ளின் லைஃப் வேணும். ஓகேங்களா? ஸோ மேனர்ட் அண்ட் டிசிப்ளின் லைஃப் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, பிளானிங் யுவர் செல்ஃப் இன் அ டைம்லி மேனர். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆகணும், இத்தனை மணிக்குள்ள வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு வந்து நம்ம ஃபேமிலி ஸ்பெண்டிங் இருக்கணும், இத்தனை மணி வந்து இத்தனை மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு என்கேஜ் ஈச் அதர் டு ரெண்டர் அவர் டியூட்டிஸ். ஸோ இதில் அடிஷ்னலாக ஆட் ஆன் ஒர்க்ஸ் வந்ததுன்னா அது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும், ஸோ அதோட ஃபாலோ அப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து வாட் இஸ் அவர் டின்னர் பேட்டர்ன், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அண்ட் அவர் பேஷன். நாம வந்து நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவு செலவிடுறோம். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நாம எவ்வளவு செலவிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் காசுல கடைசியா எவ்வளவு தூரம் ஒதுக்குறோம், அதோட கூடிய ஸ்லீப்பிங் பேட்டர்ன். இதெல்லாம் வந்து மேனர்டு டிசிப்ளின் சார்ட். ஓகேங்களா? மேனர் டிசிப்ளின் சார்ட். இந்த சார்ட்டுக்குள்ள இந்த மேனர் டிசிப்ளின் சார்ட்ல இந்த மேனர் அப்படிங்கிறது வர்றதுனால ஹவு வி ஆர் என்கேஜிங் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒய்ஃபு கிட்ட சொல்லும் போதோ இல்லை இந்தாடி காஃபி போடுறி அப்படிங்கிற வே ஆஃப் மேனர்ஸா, இல்லாட்டி வந்து காஃபி கிடைக்குமா அப்படிங்கிற மேனர்ஸோ, அப்படிங்கிற அந்த வெல் டிசிப்ளின்டு மேனர் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா ஹவு வி ஆர் என்கேஜிங் இந்த ஃபேமிலி பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதுவும் பிளானருக்குள்ள தான் வரும். எப்படிங்க ஒருத்தவங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணவங்க கூட நம்ம டைம் ஃபிக்சேஷன் நம்ம கொடுக்க முடியும்? எஸ், யூ ஹேவ் டு கிவ் த டைம் ஃபிக்சேஷன். இப்போ படிக்கும்பொழுது லாங்குவேஜ்ல ப்ரெசென்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற டைம் ஃபிக்சேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட விதிமுறைகள். ஸோ அந்த ஃபிக்சேஷன் வந்து நமக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் உண்டு அப்படின்னு வரும்போது அப்போ வந்து லைஃப்லிஹுட் வே ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப்லயும் அது இருக்கணும் இல்லையா? ஸோ எனிதிங் தட் இஸ் டிசிப்ளின் மேனர். இப்போ நம்ம கேட்குற விதத்துல வந்து நம்மளோட பிளானர்ல கொஞ்சம் டைம் டிவியேட் கூட ஆகலாம். ஏன்னா அங்க அங்க வந்து மரியாதை இல்லாம நம்ம கேட்ட காப்பிக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஆர்குமெண்ட் வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பிளானர்ல வந்து டைம் ஷெட்யூல் லேப்ஸ் ஆகும். அந்த லேப்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படியே லேப் போக வேண்டியதுதான். அப்புறம் கடைசியில் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ல சொதப்பிடும் அடுத்த நாள் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா this is not said to be a discipline well mannered. Everything begins with a discipline and
வெல் மேனர்ட் லைஃப் ஸ்டைல். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, 4 வேரியண்டா பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐம் சாரி, 5 வேரியண்டா பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல் பேட்டர்ன், டாஸ்க்ஸா நம்ம பிரிச்சுக்கிறோம். யூஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸிங், பண்ணியே ஆகணும், டெய்லி டியூட்டிஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர். யூஸ்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னலாம் நீங்க கேதர் பண்றீங்க, என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, என்னென்னலாம் புதுவித அனுபவங்கள் நீங்க ஆப்டைன் பண்றீங்க, அதை எங்க லோட் பண்றீங்க, அதாவது எங்க ஸ்டோர் பண்றீங்க, அதை எங்க யூஸ் பண்றீங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு யூஸ்ஃபுல் டாஸ்கா நீங்க ரெகுலரா இந்த டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல்ல நீங்க ஒரு பகுதியை நீங்க ஒதுக்குறீங்களா? ரிலாக்ஸிங், ரிலாக்ஸிங் அப்படின்னா நாம ஒதுக்குறதே அதுக்கு தான் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இது வரைக்கும் போதும், இது முடிச்சுட்டா இந்த குழந்தைங்க இது முடிச்சுட்டா நான் டிவி பார்க்கலாமா? ஸோ கான்செப்ட் டிவியோட மோட்டோல தான் இருக்கும். அது முடிக்கிறதுல ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. ஸோ ரிலாக்ஸிங் பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் ஃபில் அவுட் ஆகுது மைண்ட் செட்ல. ஸோ ரிலாக்ஸிங் டாஸ்க் இஸ் ஆக்குபையிங் அ லார்ஜ் ஸ்பேஸ் ஜென்ரலி. ஸோ நீட்ஸ் டு பி டன்னா இது யாராலையும் செய்ய முடியாது. இதெல்லாம் கமிட்மெண்ட். நம்மளோட சுத்தப்படுத்தி வைக்கிற விஷயங்களை தாண்டி சமைக்கிறது, நாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்போம். நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நான் பில்லு கட்டுறேன், இந்த மாதிரி நம்மளோட பேட்டர்ன், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீட்ஸ் டு பி டன் கிரைட்டீரியாஸ். இதுக்கு நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம்? டெய்லி டியூட்டிஸ்னா வேலைக்கு போற ஹவர்ஸ், படிக்கிற ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ், பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் ஹவர்ஸ். அதாவது என் குரு எனக்கு சொல்லும்போது, when you have seated, just shake your shirt so that no personal ant should run warm or ant should run. அதாவது உன்னோட பர்சனல் எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி புழுவோ பூச்சியோ எதுவுமே ஊறக்கூடாது. சட்டைய உதறிட்டு உட்காரு அப்படின்னு. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எந்திரிச்சு உன்னோட ஜஸ்ட் ரப் யுவர் பேக் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, பின்னாடி நல்லா தட்டிட்டு கிளம்பு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை பத்தி அந்த டேட்டா நான் ரிப்ளை பண்ணிருப்பாங்களா, அது சரியான பதிலடி கொடுத்தோமா, அது பண்ணோமா, இது பண்ணோமா, இவன் தட்டிட்டு கிளம்பு. ஸோ whenever you are engaging in your working hours, சட்டைய உதறு. பர்சனல் திங்ஸே வரக்கூடாது, டெடிகேஷன் முக்கியம். அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரப் யுவர் பேக். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இதை பத்தி நாளைக்கு பேசுவோம். we see to that later, that's all. அதை விட்டுட்டு 12 மணிக்கு அதாவது தூங்க போற நேரத்துல ஒரு மீட்டிங்கு, இதை பண்ண மீட்டிங்னா இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வாங்க. யாராவது சாரி டு பாதர் யூன்னு சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஓகே. இது வாரத்துக்கு 2 தடவை நடக்குது அப்படின்னா இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீயும் சரியில்லை, உன் மேல இருக்கிற தலையும் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம தான் நம்மளோட எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளோட டெய்லி டியூட்டிஸ்ல ப்ராம்ப்டா இருக்கணும். ஸோ நீ ப்ராம்ப்டா இருக்கிறதுக்கு அந்த டிசிப்ளின் பேட்டர்ன் எவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது புரியுதா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷேக் யுவர் ஷர்ட் ஆர் ரப் யுவர் பேக் ஆன் த ப்ராம்ப்டட் டைம் அப்படின்னா நீ அதுல எவ்வளவு தூரத்துக்கு டெடிகேட்டடா இருக்கீங்க. ஸோ டிசிப்ளின்டு மேனருங்கிறது இப்ப புரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்தது எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர். இதுக்கும் நீங்க நேரம் ஒதுக்கணும். எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர் என்னன்னா, இந்த யூஸ்ஃபுல் டாஸ்க் பண்ணீங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த புக்ல பார்த்தேன் சொல்றீங்க, இந்த வீடியோ பார்த்தேன், அது எவ்வளவு தூரத்துக்கு எத்தனை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்க? நான் சொல்றது இன்ஸ்டா ரீல்ஸையோ யூடியூப் ஷார்ட்ஸையோ இல்லைங்க, நீங்க படிச்சு நீங்க உணர்ந்ததை நான் இப்படி ஃபீல் பண்ணேன், திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட், ஐ காட் அன் ஆன்சர் ஃப்ரம் திஸ், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் அ ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துக்கு எத்தனை பேருக்கு நாலேஜ் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க? நீங்க ஒரு சால்வெண்ட்டை கிரியேட் பண்றீங்க. சால்வெண்ட் கிரியேட் பண்ணா பலதரப்பட்ட பேர் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு
கொலாபரேட்டட் அண்ட் கார்பரேட் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷனுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே அவுட் ஆகுதே தவிர அந்த டீமுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் டாஸ்க் வந்து டெலிவரன்ஸ் பண்ணி ஸோ இது மூலியமா வந்து ஹவு யூ கேன் ரிசால்வ் த சால்வெண்ட் அப்படிங்கிற அந்த ஷேரிங்னஸ் வந்து இருக்கா அப்படின்னா அது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எஃபிஷியன்ட் லீடர்ஸ் இருக்காங்க. நான் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லீடர்ஸ்ங்கிறது வந்து யாரை சொல்றேன் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் கேப்பபிள் டு ஷேர் அண்ட் ஆல்சோ என்கேஜ் அஸ் அ டீம் அண்ட் ஷோ கேஸ் த பீப்புள் ஹூ கேன் ஆல்சோ டூ த சேம் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தெம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல, நீ இப்போ நீ லீடராக தகுதி ஆயிட்ட, நீ போ, நீ அடுத்தவனுக்கு லீடராக அப்படின்னு அனுப்புறவன் தான் லீடர். எதுக்கு என்னையே கேட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை உருவாக்குறான் அப்படின்னா சுயமா யோசிக்கிற அளவுக்கு வந்து அவனோட டிசைபிள் உருவாயிட்டான்னா அவன் தான் லீடர். ஓகேங்களா? ஸோ சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். எப்படின்னா தன்னாலே எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். அது வந்து ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஒரு விகிதத்துக்கு அப்புறம் குரு தேவைப்பட மாட்டார். அப்படிதான் குருகுலம் முடியுது, அப்படிதான் ஸ்கூல் டேஸ் முடியுது, அப்படிதான் காலேஜ் டேஸ் முடியுது. அவருக்கு அப்புறம் தான் சொந்த காலில் நிற்கிறோம். ஸோ வி ஹாவ் டு வாட் எவர் வி ஆர் கேப்சரிங் வி ஆர் நாட் இம்ப்ளிமெண்டிங் இன் அவர் லைஃப். எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன? எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து ஆப்பிள் இனிக்குது, புளிக்குது, அதை வந்து அதுக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்ல. நான் அப்படி பார்த்தேன், அந்த ஆப்பிள் பச்சையா தான் இருக்கு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா ரீசர்ச் பண்ணுங்க. தூரம் இருந்து பார்க்குற ரீசர்ச் வேற, அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி பண்ற ரீசர்ச் வேற. ஸோ எக்ஸ்ப்ளோர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஒர்க் அவுட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். நீங்க பார்க்குற பாதி பேர் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பொய் சொல்ற மாதிரியே தெரியுது, எனக்கு நடிக்கிற மாதிரியே தெரியுது, எனக்கு ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அது சம்பந்தமா ஏதாவது நீ வந்து ஒரு கான்செப்ட் நீ படிச்சேன்னா ஒர்க் அவுட் பண்ணிப்பார். ஒர்க் ஆகுதா இல்லையா? நான் அப்பதான் எழுதுனவங்க சரியா எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தெரியும். அனுபவிக்காமையும் அந்த சாராம்சத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையும் யாரும் எழுத மாட்டாங்க. சயின்டிபிக்லி இட் வாஸ் ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் முடிக்கிறாரு அப்படின்னா அப்ப சயின்டிபிக்கலா வந்து அதை வந்து உணர்ந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி வந்து சில அசோசியேஷன்ல சில பேரை வச்சு அமெரிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா சும்மா நாய் பூனையை மட்டும் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. பிஹேவியரல் ஹெல்த் அப்படின்னு மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மனுஷங்களோட அந்த கவுன்சிலிங் அண்ட் கான்வர்சேஷன் யாராவது வச்சு அவங்களை வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அந்த ஸ்கில்ஸ்லயோ இந்த மாதிரி எல்லாம் சில டெரிவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொண்டாட்டி ஏன் இந்த காரணத்துக்காக கோவப்படுறா, புருஷனுக்கு எப்போ வந்து டென்ஷன் ஆகுது, மென்னோட இன்டெகிரிட்டியோட சேச்சுரேஷன் பாயிண்ட் எவ்வளோ, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த கான்செப்ட்ல தான். ஸோ தே ஆர் ட்ரைங் டு ரீசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த்ரூ மெனி கைண்ட் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ். லைக் வைஸ் வி ஹாவ் டு என்னென்ன கான்செப்ட் எல்லாம் நீங்க படிச்சீங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களோட ட்ரையல் அண்ட் எரர் இல்லாட்டி வந்து ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒன்றத்தை பண்ணி பார்த்து அது ஃபெயில்யூரா சக்சஸா அப்படிங்கிறத கொண்டு வர்ற கான்செப்ட். ஸோ இந்த ஆர்என்டியை உங்களுக்குள்ள நீங்க பண்ணிக்கணும்னா யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தட். அது ஒர்க் அவுட் ஆகும்போது அதை டெலிவர் பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகும், நீ பண்ணிப்பார். டோன்ட் கீப் இட் வித் யுவர் செல்ஃப், பண்ணிப்பார். இந்த ரகசியத்தை நான் அவனுக்கு சொல்லிட்டேன்னா அவன் வந்து தலைவன் ஆயிடுவானே, அதெல்லாம் யோசிக்காது. அப்படி யோசிச்சா ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து விவேகானந்தர் வந்திருக்க மாட்டாரு, விவேகானந்தர் கிட்ட இருந்து நிறைய டிசேபிள்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, அரவிந்தோஸ் அந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா ஃப்ரம் தெம். அங்கேருந்து பிச்சு பிச்சு சில பேர் வந்து வெள்ளை சொக்கா போட்டுக்கிட்டு வந்து திஸ் இஸ் ஹவு த இன்னர் பாடி லாங்குவேஜ் இஸ் ஒர்க்கிங், இன்னர் பீஸ் இஸ் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ரீசர்ச் பண்றது என்னன்னா ஹவு தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தெம்செல். ஸோ டி கோட்ல ரொம்ப முக்கியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்ன படிக்கிறோம், என்ன கவனிக்கிறோம், என்ன கத்துக்கிறோமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது தெரிய வரும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம தெரிய வராது. தேர் இஸ் நோ ப்ராஃபிட் வித்வுட் அ லாஸ், தேர் இஸ் நோ இன்கம் வித்வுட் ஐடென்டிஃபைங் வாட் இஸ் த மேஜர் எக்ஸ்பென்சஸ். தட் இஸ் வாட் ஆக்சுவலி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த 4 டாஸ்க் வந்து லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் முக்கியம். இன்னைக்கு நான் என்ன திருப்தியா முடிச்சுட்டு நான் வந்து நாளை நான் தூங்க போனேன். பிகாஸ் டுமாரோ இஸ் அன்டிட்டர்மைன் திங். ஓகேங்களா? டுமாரோ இஸ் இஸ் என்ன சொல்றது இன்விசிபிள் திங். தூங்க போனாரு அப்படியே சொல்றாங்கல்ல. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ
இன்னைக்கு நான் எப்படி திருப்தியா நாளை முடிச்சேன் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளத்துலையும் நீங்க இருக்கணும்னா இந்த 4 டாஸ்க்ல நீங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த 4 டாஸ்க் இதை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீஷனுங்கிற கிரைட்டீரியால பிரிக்கிறேன். ஸோ நல்லா இந்த 5 டாஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு 4 டாஸ்க் உட்காருது. யூஸ்ஃபுல் டாஸ்க், நீட் டு பி டன், டெய்லி டியூட்டிஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர். இந்த 4 டாஸ்க் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் வைக்கிறேன். லீஷர் அப்படிங்கிறது ரிலாக்ஸிங் போகுது. ரிலாக்ஸிங்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூங்குறதும் சேர்ந்துரும். அப்படி ஓகேங்களா? அது இல்ல தூங்குறது 8 மணி நேரம், ரிலாக்ஸிங் 4 மணி நேரம், எல்லாம் சேர்த்து இவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னா அவ்வளவுதான் கொடுக்கணும். அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிக்க, அப்படியே தூங்கிக்க. இப்படிதான் நம்ம வந்து we have to give the pattern. So useful talk என்னென்னலாம் இன்னைக்கு வந்து what is the new thing, innovative things that you learned. ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் பசங்க கிட்ட எதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க? ஒரு பாடம் எடுத்து முடிக்கிறாங்க, எதுக்கு கிளாஸ் ஒர்க் தனியா ஹோம்ஒர்க் தனியா அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண வைக்கிறாங்க? why they are keep on repetitively making them right daily basis? சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக. அம்மா எதுக்கு கையிலேயே அடிக்கிறா இடது கையில சாப்பிடும்போது? சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக. மகாபாரதத்துல ஒரு கதை வரும். வெளிச்சத்துல வந்து அம்பு விட தெரிஞ்ச அர்ஜுனனுக்கு இருட்டானாலும் அம்பு விட தெரிஞ்சவன் தான் சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டா வந்து அவங்க கூட இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசும்பொழுது, அது எப்படி எல்லா பொழுதுலையும் வந்து நம்மளால இந்த மாதிரி எஃபிஷியண்டா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேள்விக்குறி வந்ததான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ராத்திரி அந்த இருட்டுல வந்து அவங்க அண்ணன் பீமா வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்க? திடீர்னு தூங்கிட்டு இருந்தா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் இருக்கிற சோத்தை எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா. இருட்டுல சாப்பிட்றியே, நீ உனக்கு கஷ்டமா இல்லையான்னு. என்ன கஷ்டமா இருக்கு? கை கைக்கு வாய் எங்க இருக்குன்னு தெரிய போகுது, இலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு அவன் மனசுல ஒரு கிண்டலிங் ஃபார்ம் ஆனோடனே, அம்போட குறியும் அம்போட இலக்கும் நமக்கு தெரிஞ்சா போதுமே, அதையே வந்து நாம அது தெரிஞ்சா போதுமே, நாம ஏன் வந்து எஃபிஷியன்ட் பர்சன் இருட்டுலயே நம்மளால ஏன் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். இதை அவரோட குரு துரோணர் பார்த்துட்டு ஹி அப்ரிஷியேட்டட். எஸ், ஐ அப்ரிஷியேட் யுவர் இன்வால்மெண்ட், யுவர் டெடிகேஷன். தட்ஸ் வை யூ கேன் ஏபிள் டு இம்பாக்ட் அண்ட் ஹிட் த டார்கெட் அப்படின்னாரு. அப்போ வெளிச்சத்துல மட்டும் இல்லை, அதனால்தான் வந்து அவனை காண்டிவன், வில்லில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் ஹி ஹஸ் மேட். ஸோ whatever the things that you are involving in your life, that is going to, that should have to give you an end result, that should give uh, uh, real ட்ரூத்ஃபுல்னஸ், ஆத்ம திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கணும். நாம செய்யற வேலை நமக்கு ஆத்ம திருப்தி வரணும்னா ஃபர்ஸ்ட் அதுல டெடிகேஷன் முக்கியம். அதுல அதுக்கும் முன்னாடி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க வந்து இந்த யூஸ்ஃபுல் டாஸ்க் பண்ண முடியும். இதுக்கு இதெல்லாம் படிக்கணும், இதுக்கு இதெல்லாம் செய்யணும், அப்பதான் நீ வந்து நல்ல கிரேட் வருவ, A+ வருவ, AC B+ வருவ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸும் அதுல அந்த மாதிரி வந்து அவங்களோட ஷெட்யூல் ஆஃப் ஒர்க்லையும் இது பண்ணணும். அவங்க தட்டி கழிச்சாங்கன்னா அதை பார்த்து பசங்களும் தட்டி தான் கழிப்பாங்க. டிசிப்ளின்டா இருக்கு, நோட்ல ஒரு இடத்துல ஒழுங்கா வை அப்படின்னு சொல்லிட்டு சாவியை நம்ம தூக்கி போட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து இட்ஸ் நாட் அ டிசிப்ளின் லைஃப். இந்த பசங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை வந்து, நீ ஒழுங்கா வைக்கிறியா முதல்ல, அப்புறம் என் பேக்கை பாரு, போ கிளம்பு அப்படின்றான். ஸோ அங்க மேனர்லெஸ் திங் வருது. ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல் டாஸ்க், நீட் டு பி டன் மாதிரி, டெய்லி டியூட்டிஸ் மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணணும். அப்பதான் 4th பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர் நம்மளால பண்ண வைக்க முடியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியும், அதை டெலிவர் பண்ணும்போது நாமளே ஒரு டெஸ்டிமோனியா இருக்கலாம். இப்போ என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னு நாம சொல்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். ஓகே, ஸோ அந்த தகுதியை வளர்த்துக்கணும்னா we need to explore and experiment ourselves. That is very very important. ஓகேங்களா? ஸோ இதை ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் சைக்கலாஜிக்கலா எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்பா ஆர் சிக்மா ஹியூமன் அப்படின்றாங்க. சில பேர் வந்து அதை பீஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. தனித்து நின்று போராடுபவர்கள், தன்னைத்தானே அறிந்தவர்கள் அப்படிங்கிறவங்கள ஆல்பா சிக்மா கேட்டகரியில வைப்பாங்க. பீஸ்ட் கேட்டகரியில வைக்கிறவங்க என்னன்னா தன்னைத்தானே அறிந்து கொண்டு தனித்து போராடுபவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் நான் ஆகணும் அப்படின்னா தனியா தெரியணும். நான் வந்து அப்படியே அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து தனியா வந்து மிளறணும் அப்படின்னா நாம வந்து கிருஷ்ணாதாரமா பிறந்தா மட்டும்தான் முடியும்.
இல்ல அப்படி இல்ல நான் சராசரி மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணா மட்டுமே தான், உங்களை நீங்களே நேசிச்சா மட்டுமே தான் இது பண்ண முடியும். உங்களை நீங்களே நேசிக்கிறது உங்க கடவுளுக்கு நீங்களை படைச்ச கடவுளுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிற மாதிரி. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நீங்களே நேசிக்கிறது நிஜமாவே உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற பெரிய நன்றி கடன். somehow or otherwise you are making yourself good to yourself, then only you can think good on others. அப்படின்னு பார்த்தா நிறைய சுயநலமான பீப்புள்ஸ் இருக்காங்க, தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு. இல்ல, வெறும் ஆசையை நோக்கி மட்டும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆத்ம திருப்தியில வேலை செய்யல, ஆசையை நோக்கி தான் அவங்களோட இது இருக்கு. அதனால தான் குறுக்கு வழிகளை யூஸ் பண்றாங்க. குறுக்கு வழியில் யூஸ் பண்றவங்க தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் லாங் லிவ் ரிச் அண்ட் எங்கேயோ டிராபேக் ஆகி கீழே சறுக்குறாங்க. கர்மா பூமராங்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் கிரைட்டீரியாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்கள், நிறைய அவப்பெயர்கள், நிறைய கிரிட்டிசிசம் வராம இருக்காது. பட் குட் மேனர்ஸ் ஆஃப் டிசிப்ளின்டு வே அப்படின்னா there is no shortcut, there is only a straight path. லாங் கட் அப்படின்னு நான் சொல்லல, ஸ்ட்ரைட் பாத். ஓகேங்களா? டிவியேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் பாத். ஆமா, இப்படிதான் இருக்கு. திடீர்னு கல் உருளும், மழை பெய்யும், இடி இடிக்கும். கோ இன் தட் பாத். நேராவா இருந்தாலும் சரி, வைடா இருந்தாலும் சரி, கோ வித் தட் பாத். வழி அங்கதான் இருக்கு அப்படின்னா அந்த வழியை நோக்கி நீங்க போங்க. கிடைக்கிறது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அது செல்வமா இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், சம்பத்தாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். தட் இஸ் வாட் த ஆக்சுவல் ஐடியாலஜி கான்செப்ட். ஸோ வென் யூ ஆர் ப்ரீ ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ரீ ஆர்க் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் ப்ரீ ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீஷரை கரெக்டா ஒரு சார்ட் மாதிரி காலையில இப்போ எப்படி ஒரு டயட் இருந்தா ஒரு சார்ட் ஃபாலோ பண்றீங்களா, இந்த மாதிரி இந்த சார்ட் எப்படி ஃபாலோ பண்ணுங்களா? ப்ரீ ஆர்கனைஸ்ட். ரொம்ப இந்த ஷார்ட்கட்ல எப்படி நம்ம மேனேஜர் ஆகலாம், ஷார்ட்கட்ல எப்படி நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா எங்கேயோ சறுக்கி எங்கேயோ போய் மாட்டுவோம். எவ்வளவோ பேர் ஷார்ட்கட்ல அவங்க மூவ் பண்றாங்க. ஆனா சிலது நமக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிறாங்க, இல்லாட்டி நஷ்டமடைகிறாங்க. சில பேர் தெரியாம இல்லையே வலிக்கலையே அப்படிங்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, இஃப் யூ இன்வெஸ்ட் யுவர் டைம் இன் திஸ் மெத்தட் இட் வில் ரியலி பேக் ஃபயர் யூ. பேக் ஃபயர்னா நமக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு நான் எதுவுமே கிடையாது. லாங் டேர்ம் அப்படின்னா எடுக்கிற ப்ராசஸுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பீரியட் இருக்கு. மாமரம் வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பீரியட், மாங்காய் இது கொய்யா மரம் வேணும்னா அதுக்கு ஒரு பீரியட், தக்காளி செடி வேணும்னா அதுக்கு ஒரு பீரியட் இருக்கிற மாதிரி யூனிவர்சல் லா மாதிரி தான் நம்மளோட இன்டர் யூனிவர்ஸும் ஒர்க் ஆகும். இதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. அப்பதான் அது எவால்வ் ஆகும். எவால்வ் ஆகி வெடிக்கும் போது நீ நானா பேசுனேன் ஒரு பீரியட் எல்லாம் சொல்லுவீங்க பாத்தீங்களா? திடீர்னு என்னை கொண்டு போய் எனக்கு வேணாங்க, நானே சொல்றேன், எனக்கு வீடியோ பார்த்தெல்லாம் பேச தெரியாது. நான் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் புதுசா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்ல இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு ஐடியாஸ் அண்ட் ஒரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். நடந்துகிட்டே பேசுவேன், அந்த மாதிரி ஆக்ஷன்ல பேசுவேன். ஒரு உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்து பேச எனக்கு தெரியாது. என்ன நம்ம மூஞ்சியை நம்மளாலே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி சில வெபினார்ஸ் நான் கண்டக்ட் பண்ணது, இது எனக்கு ஒரு டெஸ்டிமோனி. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி யூஸ்ஃபுல் டாஸ்க்கை ப்ராக்டிஸ் பண்ண வரும். அது என்னன்னா கேதர் பண்ணாதான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு டேட்டா வேணும். ஸோ யூஸ்ஃபுல் டாஸ்க் மூலமா கேதர் பண்றேன். அது மூலியமா 4th பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெலிவர் பண்றீங்க. மற்ற 2 விஷயங்கள் நீங்க அன்றாடம் செஞ்சுதான் ஆகணும். உச்சு கொட்டினாலும் சரி, இச்சு கொட்டினாலும் சரி, செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்கிற மாதிரி இந்த டாஸ்க்கு 4வது டாஸ்க்கு சோம்பேறித்தனப்படாம செஞ்சீங்கன்னா ரிலாக்ஸிங் பேட்டர்னோட ரிலாக்ஸேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? லிட்ரலி லைக் அ பீட்டா வாய்ஸ் அப்படின்னுவாங்க. பீட்டா வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப அமைதியான நல்லிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஆல்ஃபாவை தான் அப்படி சொல்லுவாங்க, அமைதியான ஒருங்கிணைந்த ஒரு தூக்கம். அதுல பீட்டா வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும், ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த வேவ்ஸ் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி கொசு மாதிரி இருக்காது, ஸ்ட்ரீமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிலாக்ஸிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 4 டாஸ்க்ல ப்ராப்பரா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல ஐ ஹாவ் மெனி தாட்ஸ், இன்ஸ்டா ரீல்,
யூடியூப் ஷார்ட்ஸ், வீடியோஸ், சோஷியல் மீடியா. அதுல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா இவன் ஒரு கடங்காரன், இன்னும் இன்னும் நீ வந்து மேற்கொண்டு வந்து யூஆர் 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 டாக்ஸிகேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் அதை விட்டுட்டு நீங்க சோஷியல் மீடியா பார்க்க கூடாதுன்னு சொல்ல. உலகம் இப்படிதான் இருக்கு. ஓ, நம்மளோட நரேட்டிவ்ஸை சொல்லுவோம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வரணும். அது அகைன் ஐசே, சட்டையை உதறி விட்டுக்கிறதோ பின்னாடி தட்டி விட்டுக்கிற கான்செப்ட்ல தான் நீங்க இருக்கணும். அப்பதான் ரிலாக்ஸ்டு ஸ்லீப் இருக்கும். டோன்ட் டேக் எவ்ரி திங் இன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன தெரியுமா? எஸ், அப்கோர்ஸ் யூ ஆர் சீயிங் மெனி பேட் பீப்புள்ஸ் அரௌண்ட் யூ, பட் டோன்ட் டேக் எவ்ரி திங் இன் யுவர் ஹார்ட் பிகாஸ் தே ஆர்ன்ட் ஃபிட் எனஃப் டு பி இன் யுவர் ஹார்ட் ஆர் டு பி இன் யுவர் மைண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நான் பேசுறேன் நான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி காலியான இடம் இருக்கு பார்த்தீங்களா, அவன் இருக்கானே இவன் இருக்கானே, அந்த காலியான இடத்துல யூஸ்ஃபுல் டாஸ்க்கு எக்ஸ்ப்ளோருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை எவால்வ் பண்றதுக்கு நீங்க நிறைய டைம் போடுங்க. ஸோ அப்பதான் வந்து யூ கேன் ஏபிள் டு சி, ஐ நம்மகிட்ட இது இருக்கா, நமக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது, அடிஷன் இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுவோமா, ஐயோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அப்பவே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கலாமே. இப்ப யோசிக்க தோணும், நம்ம வயசு 35 இருக்கும், நம்ம 10வதுல வந்து நம்ம மேக்ஸ்ல கம்மியா வாங்கிருப்போம், இப்ப வருத்தப்பட்டு இருக்கோம். ஸோ அதனால அப்ப எவால்வ் பண்ணல, அட்லீஸ்ட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்றேன் நான். ஸோ அந்த கான்செப்ட்ல உங்களோட டிசிப்ளின் மேனர் லைஃப்ல எப்படி ஷெட்யூல் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி வந்து ஒரு நாளை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு 16 மணி நேரம், ஒன்னொன்னுத்துக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒர்க்கிங் ஸ்டைல், ஒன்னொன்னுத்துக்கும் 4 பிரிச்சுக்கங்க. இதை நான் ஈவனைஸ் பண்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேட்டர்ன் பீப்புள்ஸுக்கு அது செட் ஆகும். இல்லாட்டி வந்து சொந்த பிஸ்னஸ்ல வந்து வேலைக்கு ஆள் வச்சு செய்யறவங்களுக்கோ, இல்லாட்டி வந்து பிஸ்னஸ்ல ரொம்ப பிஸியா ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பிரிச்சுருங்க. பட் என் குரு கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட மாதிரி நான் சொல்றது ஒண்ணுன்னா, அட்லீஸ்ட் 45 நிமிஷம் உனக்காக நீ செலவழி. வேணாம் 30, ப்ளீஸ். இதுதான் எனக்கு சொன்னது. 30 நிமிஷமாவது உனக்கு செலவழி. அதுக்கு கொடுக்க போற அந்த அந்த 30 நிமிஷத்துக்கு நீ ஊத்த போற உன்னோட விதைக்கு உண்டான தண்ணி வந்து நாளைக்கு கொடுக்க போற அந்த ஃப்ரூட்ஸ், இந்த கனிகள், எத்தனை பேர் தெரியுமா வந்து வசிக்க போறாங்க? எத்தனை பேர் தெரியுமா உன்னை நமஸ்கரிக்க போறாங்க? நமஸ்கரிக்கிறதுனா வந்து சாஸ்தாமா சாமி அப்படின்றது இல்ல, கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட் இன் தட் சொசைட்டி, கெட்டிங் ஹைப்பர், ஒரு ஹைப்பர் லெவல், ஒரு ஒரு சிக்மா, ஒரு ஆல்பா. ஸோ எவ்வளவு அப்போ அந்த மரம் 1000 பேருக்கு வந்து அந்த கனியை கொடுக்க போற மரத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எங்கேருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி வந்து அதுக்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேறு அந்த நிலத்தை பற்றி கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து தன்னை ஐடியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது கத்துக்குச்சு. ஸோ புட் யுவர் சீட் வித் வாட்டர் ஆஃப் 30 minutes மினிமம் ஃபார் யுவர் ஓன் திங். உனக்கு தெரியாம நீங்க யாருக்கும் கொடுக்கவும் செய்வீங்க, உங்களுக்கு தெரியாம உலகம் என்ன வித்தியாசமா பாக்குது அப்படிங்கிற உணர்வை ஃபீல் பண்ணவும் முடியும். அந்த இடத்துல ஈகோ வராது. அப்படி வந்ததுன்னா அறகுறைன்னு அர்த்தம். ஸோ உலகம் நம்ம வேற மாதிரி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க திருப்பி 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 கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மறுபடியும் மறுபடியும் எவால்வ் ஆகும்போது யூ வில் பிகம் லைக் அ பீஸ்ட். பீஸ்ட் இந்த செக்மெண்ட் ஆஃப், நான் கேட்கல அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து விஷயம் வரும், அவங்க கிட்ட இருந்து எனக்கு டெலிவரன்ஸ் ஆகும். நான் சொல்லல இது இப்படி ஒரு ஐடியாலஜி கொடுத்தாங்க. ஐ ஹாவ் அ குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தேம். தனக்காக மட்டும் இல்ல, அவங்களோட டீமுக்காகவும் சேர்த்து உழைக்கிறாங்க. அவங்களோட மற்றவங்களோட பேட்ச பாருங்க, நல்ல ரேப்போர்ட், இதெல்லாமே வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் ஆகும். அப்படி பண்றவங்க எல்லாருமே தன்னை உணர்ந்தவங்களா இருப்பாங்க. ஜஸ்ட் எனக்கு இந்த எபிலிட்டி இருக்கு, அதை நான் ஒழுங்கா நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வுட் ஹவ் மெயின்டைன். ஸோ அந்த மாதிரி உங்களோட அவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுல நான் ஈவனா வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போடுங்க. ரிலாக்ஸிங் 8 hours தான், ஸ்ட்ரிக்டா இருங்க, அதுல நோ காம்ப்ரமைஸ். தூங்குறது 8 மணி நேரம், சோசியல் மீடியா பாக்குறதோ இல்ல வீடியோ பாக்குறதோ ஒரு 4 மணி நேரம் அப்படி வச்சுக்கலாமா? 8 மணி நேரத்துல தூங்குறீங்களோ தூங்கலையோ, என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா 6 மணி நேரம் பாக்குறீங்களோ 2 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிக்கணும். இல்லாட்டி உங்களை டீகோட் பண்ண முடியாது. பர்பஸ் ஆஃப் லிவிங்கே உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை.
கான்செப்ட் புரியுதா? ஸோ 8 hours, just 8 hours. So 24 hours a day, 8 hours for your relaxation and calming yourself, and balance 16 hours schedule in this way. ஸோ இதனால உங்களுக்கு கிடைக்க போறது தான் நான் இங்க பாயிண்ட்ஸா நான் எழுதியிருக்கேன். நான் அந்த மாதிரி ஷெட்யூலைஸ் பண்ற பீப்புள்ஸை they call as leaders. Uniquely thinking person. A leader is a person thinks unlike how others thinks. அப்படின்னா ஒரு தலைவன் ஒரு தலைவி மற்றவங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க எடை போடுற மாதிரி எடை போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அபிப்பிராயங்களை மற்றவங்கள மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 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 வெர்சடைல் ஸ்டைல் இருக்கும். சில பேர் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணு அப்படின்னுவாங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணு ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. மேட்டர் அது இல்லை, ஆனா எப்படி எந்த ஸ்லாங்ல சொன்னாலும் அது சொன்னா கரெக்டா இருக்கும், அப்படியே செஞ்சிருவோம் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியை கொண்டு வர்றதுக்கு ஒரு மெஸ்மரிசம் வருது பாத்தீங்களா? அந்த மெஸ்மரிசம் எங்க இருந்து வருதுன்னா இந்த சிக்மா எஃபெக்ட்ல இருந்து தான் வந்து. இந்த சிக்மா எஃபெக்ட் வேணும்னா இந்த டாஸ்க்ஸை வந்து நம்ம வந்து டிசிப்ளின்டு மேனர்டு லைஃப்ல கொண்டு வந்தா மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எந்த புக்கு வேணாலும் பாருங்க. இஃப் ஐ எம் ராங், நான் இன்னைக்கே வந்து இந்த லேப்டாப்பை வித்துடுறேன். ஓகே, எந்த புக்கில் வேணாலும் நீங்க பாருங்க, எங்கேயும் சுற்றி வந்தாலும் இது இந்த இந்த கான்செப்ட் தான் டிரைவ் ஆகும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இஃப் அ லீடர் unless or otherwise a leader is a person who engages his team in a unique way unlike others think. அதுல ஃபர்ஸ்ட் அந்த சக்சஸிவ் ரேப்போர்ட் அவங்க பில்ட் பண்றதுக்கு அவங்க நிறைய தோத்துருப்பாங்க. இல்ல ஒரு மென்டார் இருக்காரு அப்படின்னா, ஒரு மென்டார் ஒரு ஐடியாலஜி கொடுக்குறாரு அப்படின்னா செம்ம அடி வாங்கியிருப்பாரு. That's why he can able to guard himself right now and also he can able to guard you. அந்த கால வைக்காத அந்த கல் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆல்ரெடி they have fall. They know the loops and errors of life. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பிடிச்சிக்கிட்டு வர்றதுங்கிறது வந்து இட்ஸ் அ கிஃப்ட். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா டோன்ட் லீவ் தெம். ஸோ அப்படி நீங்க சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷனல் பீப்புளா இருக்கணும் அப்படின்னா that can be done only if you evolve yourself with this kind of a disciplined task you have to follow. ஸோ அந்த மாதிரி வர்றவங்க யாரோட விமர்சனங்களையும் தாங்கிக்கிற ஜெயிக்கிற சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி ஒர்க்கிங் சினாரியோவா இருந்தாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருந்தாலும் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வி ஹாவ் டு டூ தட் அப்படிங்கிற அந்த இது அவங்கள பத்தி அவங்களுக்கு ஐ நோ, லெட் மீ டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்ற அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் பயம் இல்லாம பேசுறது, தன்னோட ஒப்பீனியன் பயம் இல்லாம ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும், வாட் வி கேன் டூ, வாட் ஐ ஹாவ் டு டூ. இல்லை இதுல எங்கேயோ பேக்லாக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சாரி டு சே திஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் பேக்லாகிங். பப்ளிக்கா வந்து நீங்கள் கூறுவது தவறு அப்படிங்கிற அந்த தைரியத்தை சொல்ல, அது கூறுட்டு தைரியம். ஏன்னா அது வந்து தட் இஸ் நாட் அ மேனர்ஸ் டிசிப்ளின் வே. So it is about, I just thought of sharing you this. Why? Because this is the thing. அந்த crispy point of information ஷேர் பண்ற அளவுக்கு வந்து மைண்ட் மோல்ட் ஆகி ஸ்பீக்கிங் ஃப்ரேஸ் வந்து மாறும், கம்யூனிகேஷன் வே வந்து டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் ஆகும்போது பாயிண்ட் அண்ட் கிறிஸ்பியா வந்து ஒரு கான்செப்டை நீங்க வந்து ஒரு ஐடியாலஜியோ ஒப்பீனியனையோ நீங்க ஷேர் பண்ணும்போது ஓகே லெட் மீ திங்க் அபவுட் இட். ஒத்துக்காத ஆளா இருந்தாலும் ஓகே லெட் மீ திங்க் அபவுட் இட், பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ஆன்சர். அது எவால்வ் ஆகும், எவ்வளவு பெரிய விஷயம். பட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணா மட்டுமே தான் முடியும். அகைன் ஐ சே. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் ஓகே ப்ரோ ரெக்கக்னைஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு. இங்க இதுல ப்ரீ ஆர்கனைஸ் ஆனாதான் இங்க ப்ரோ ரெக்கக்னைஸ் ஆவீங்க. ஸோ ப்ரீ ஆர்கனைஸ் ஆகி நீங்க அதை வந்து மினிமம் இப்ப எப்படி வந்து சிலதெல்லாம் சரியாகிறதுக்கு சில நாட்கள், ஒரு மண்டலத்துக்கு கஷாயத்தை குடி, ஒரு மண்டலத்துக்கு நல்லெண்ணெயை ஊற்றி தலையில தேய்ச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. எவ்வளவு நாள்னு என்ன கேட்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில் அண்ட் இன்டர்னல் யூனிவர்ஸ் கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி வேரி ஆகும்.
ஓகேங்களா? அதனால வந்து எனக்கு லேட் ஆகுது, அதனால எனக்கு வேற ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு எதுவும் பைத்தியக்காரத்தனமா யோசிச்சிட வேண்டாம். சில பேருக்கு டைம் எடுத்துக்கும். There are slow learners and fast learners. Even the slow learners have been became a toppers and fast learners became a last benchers. லாஸ்ட் பெஞ்சஸா இருக்கிறவங்க அஹ், கூட வந்து டாக்ட்ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஸ்பீச்ல ஸ்மார்ட்டா இருப்பாங்க. It doesn't, you cannot determine the people where they sit and how they learn. Learning pattern is, but they have to learn. அதுதான் பேட்டர்ன். நண்பன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, புக்குன்னா எப்படின்னு சொல்லலாம், மிஷின் தான் எப்படின்னு சொல்லலாம், புரியுற மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால தான் என் வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஸோ புரியுற மாதிரி நம்ம வந்து எவால்வ் ஆகணும், நம்மளை நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளை நாம மற்றவங்களுக்கு சொல்லாமே புரிய வைக்க முடியும். லீடர் ஒன் செய்தர், நான் என்னோட திங்கிங் எப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னா, அண்ணன் திங்கிங் எப்படி தெரியுமா, மேமோட திங்கிங் எப்படி தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லணும். தட் இஸ் a leader. Unless or otherwise the leader knows how to evolve himself or herself. ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரோ ரெக்கக்னைஸ்ட், ப்ரொஃபஷனலி ரெக்கக்னைஸ்ட், பீரியாடிக்கலி ஆர்கனைஸ், ப்ரீ-ஆர்க் டு பிகம் ப்ரொஃபஷனலி ரெக்கக்னைஸ்ட். ப்ரொஃபஷனல்னா அவரா அவங்களா, ப்ரொஃபஷனலி ரெக்கக்னைஸ்ட். அவங்களோட வெபினாரா, அவங்களோட செஷனா, அவங்களோட கிளாஸா, அவங்களோட ட்ரைனிங்கா, வாவ், எக்ஸலண்ட். ஸோ பீரியாடிக்கலி ஆர்கனைஸ்ட் டு கெட் ப்ரொஃபஷனலி ரெக்கக்னைஸ்டுங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு எவால்வ். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைக்க போகுது. இந்த 4 விஷயங்கள் சேரும் பொழுது நீங்க எதை நோக்கி பிரயாணம் பண்றீங்க, எது ஒன்று உங்களோட நிஜமான இன்ட்ரெஸ்ட், நீங்க செய்யறது நீங்க இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி எதை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணணுங்கிறது நீங்களே வந்து யூகிக்கிற தன்மை. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் கூடிய ஹெல்த்தி ஆர்கனைசிங் பேட்டர்ன், வெல்த்தி ஆர்கனைசிங் பேட்டர்ன் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். நான் வந்து சாதிச்சிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன். செட்டில்னா என்ன தெரியுமா? ஆத்ம திருப்தியோட வாழ்றதுதான் உண்மையான செட்டில்மெண்ட். அது எனக்கு தேவையான வெல்த். அது எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற ஐடியாலஜி கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. ஹெல்த்தி லைஃப் என்னை பார்த்து அதை ஃபாலோ பண்றாங்க, கொடுத்தாச்சு. ஃபாலோ பண்ணலைன்னா அது அவங்களோட லாஸ். ஸோ ஹெல்த்தி பேட்டர்ன், 4 பேர் அது பேசுறாங்க, பேசும்பொழுது அது இந்த 4 பேர்ல 2 பேர் ஃபாலோ பண்றாங்க. தட் இஸ் த பீஸ்ஃபுல் ஹெல்த்தி லைஃப். யூ டோன்ட் வாண்ட் யுவர் கிட்ஸ் என்ஜாய் யோர் சர்வைவல். ஸோ யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மல்டி மில்லியனர் மாசம் 6000 சாரி வருஷத்துக்கு 6000 கோடி ரூபா டர்ன் ஓவர், 6000 கோடி. அதனாலயே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 இருந்து கிட்டத்தட்ட 14 ரொம்ப கம்மியா சொல்றேன், 180 சேரிட்டிஸ் வந்து இது பண்ணி அவரோட டாக்ஸேஷனை அவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சம்பாதிக்கிறாரு, நிறைய கொடுக்குறாரு, அதையும் தாண்டி நிறைய சேருது. ஆனா அவர் பொண்ணு, அவரோட மூத்த பொண்ணு, அவர் என்ன பண்ணாருன்னா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, தே ஹாவ் டு ஏர்ன் தேர் மணி அண்ட் தே ஹாவ் டு பே அண்ட் தே ஹாவ் டு ஸ்டடி நாட் ஆன் தேர் ஃபாதர்ஸ் பேக்ரவுண்ட் ஆர் நாட் இன் த ஹோம் ஆஃப் தேர் ஃபேமிலி. தே ஹாவ் டு லிவ் அலோன் அண்ட் தே ஹாவ் டு ஏர்ன் அண்ட் தே ஹாவ் டு சர்வைவ் தேர் எஜுகேஷன் அண்ட் ஃபுட் ஃபார் டு ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லைஃப். அந்த 6000 கோடி மதிப்புள்ள அந்த கோடீஸ்வரனுடைய மகள் ஒரு டெவலப்பிங் ரெஸ்டாரண்ட்ல ஒரு அண்ட் ஹோட்டல்ல வந்து ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்து படிச்சு சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை கொடுத்து அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி, சொந்த தகப்பனாரோட பிஏ கிட்டே இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி ப்ரொபேஷன்ல வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சிஎம்இ ஆனாங்க. அதுக்கு அவங்க சொந்த தகப்பனாரோட கம்பெனியில சொந்த மகள் சேர்றதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த ப்ரொபேஷனல் பீரியட் 3 வருஷம். அதுக்கப்புறம் சிஎம்இ ஆகி அதுல ரிசல்ட் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து
ஷேர்ஸ் அண்ட் ப்ரமோஷன், டெசிக்னேட்டட் குவாலிஃபிகேஷன், பிளட் லைன் குவாலிஃபிகேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கொஞ்சம் நான் காலம் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் ஷி டுக் டோட்டலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் எஜுகேஷன் பீரியட்ல 12 வருஷம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஷி பிகேம் த பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட தன் சகோதரர் அண்ட் தன்னோட கணவன் தன் பிள்ளைகளோட போக அவங்களுக்கே கிட்டத்தட்ட 30% ஷேர் இருக்கு. இன்னைக்கு அவங்க தகப்பனார் வந்து வயதாயிட்டாரு, ஆனா அந்த இடத்துல இவங்க இருந்து பிசினஸ் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அளவுக்கு கூட இவங்களோட பிளட் லைன்ஸ், அதாவது இவரோட இளைய சகோதரர் கூட அவ்வளோ இன்வால்வ் ஆகல. பட் ஹி இஸ் கெட்டிங் த ஏர்னிங், பட் ஷீ வாஸ் ஏர்னிங் அ லாட், evolving the pain of how to work, how to know the management ethics, how the professional ethics and skills should be to run a successful business. 6000 கோடி நான் சம்பாதிச்சிட்டேன், நீ வந்து அதை 600 கோடி ஆகிடாத, தயவு செய்து போயிடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என் தகப்பனார் கொடுத்தாது. போய் முதல்ல 4 இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு வா, அப்பதான் 6000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு நுறதல்னேன் அப்படிங்கிறது தெரியும், அப்போ அப்படின்னு துரத்தி விட்டாரு என்ன. அப்போ நான் வந்து I felt that I need to showcase myself and avenge my dad. After I felt that pain and hard hitting, I came to know that how much என்ன சொல்றது, how much my dad bled shed for that 6,000 crores. ஒரு கோடிக்கு எங்க அப்பா எத்தனை ரத்தம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதோட அந்த சாராம்சம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ இட் வாஸ் நாட் ரியல் பிக் திங். இன்னைக்கு அவங்க அந்த 6000 தாண்டி மேற்கொண்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர பிள்ளைகள் இல்லை, அவங்களோட பேர பிள்ளைகள் வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ஒர்க்கிங் எவென்ச்சுவலி happily because she had a self-interest, she had a passion, she had to showcase herself. She is a very good business lady and also expand this business and to give for many things. இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த 150 சேரிட்டி 500 சேரிட்டி ஃபவுண்டேஷன்ஸா மாறி பல ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு, ஈவன் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபெடரலி தே ஆர் ஃபண்டிங். சும்மா உங்க ஊர் காசு எங்க ஊர் காசு இல்லை, $1200 மில்லியன் அவங்க வந்து ஃபண்ட் பண்றாங்க. சும்மா எப்படி. அண்ட் ஆல்சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் WHO அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல நாம வந்து எவால்வ் ஆகணும் அப்படின்னா, திஸ் இஸ் த பெயின்ஃபுல் திங் தட் வி ஹாவ் டு அண்டர்கோ. ஆனா நம்ம வீட்லயே நம்ம வந்து ஷெட்யூல்டா இருக்கிறோமே, ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து அதை அந்த 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 மித்து அந்த கட்டுல இருந்து வெளியே வாங்க. நம்ம வீடு தானே, வி கேன் டேக் அவர் ஓன் டைம். டோன்ட் டூ தட் ப்ளீஸ். ஷெட்யூல் யுவர் டைம். அந்த ஷெட்யூல் பண்ண மாதிரி இது பண்ணுங்க. எந்த அப்டக்கல்ஸ் வந்தாலும் ஷெட்யூல் பண்ற மாதிரி இது பண்ணுங்க. நடுவில் உடம்பு முடியாமல் போச்சுன்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு 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 பேட் திங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஷெட்யூலை போஸ்ட்போன் பண்ணுங்க. ஷெட்யூலை விட்டுறாதீங்க. என்ன ஆகும் தெரியுமா, பாடி அடாப்ட் ஆகும். சப்கான்ஷியஸ் ட்ரிகரிங்ல எவால்வ் ஆகும். நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு மூடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்போது ப்ரொஃபஷனல் எத்திக்வேட்ஸ்னா என்ன, எப்படி நாம வந்து இத்தனை நாள் சர்வை பண்ணிட்டு இருந்தோம், என்ன மாறுதல்கள் நம்ம கொண்டு வரணும், அதிகாரங்கிறது எவ்வளவு முக்கியம், பெரிய பொசிஷனுக்கு ஏன் வரணும், ஆனா ஏன் நிறைய சம்பாதிக்கணும், டு டூ குட் டு அதர்ஸ், டு ஷேர் குட் டு அதர்ஸ், யூ நீட் டு ஹாவ் அ கிரேட் பொசிஷன் அண்ட் நீட் டு ஏர்ன் அ லாட். என்கிட்ட ஏன் 50 ரூபா தான் இருக்கு, அது நான் 10 ரூபா நான் கொடுப்பேன் அப்படின்னா நல்ல விஷயம் தான். ஆனா ஏன் 50 ரூபா வச்சுன்னு இருக்க, தாராளமா அது 50,000 ஆக. அதுக்கு எவால்வ் ஆகுறியா, அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றது. ஸோ பீரியாடிக்கலி ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப் டு கெட் ப்ரொஃபஷனலி ரெக்கக்னைஸ்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கொடுக்குது அப்படிங்கிற அந்த 4 பாயிண்ட்ல இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் வருது. ஹவு டு டெலிவர், ஹவு டு ரிசல்ட் அ சீன், how to accept and understand the features of life,
எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்க லைஃப் நீங்க உங்களோட கண் பார்வையில் நீங்க வந்து கிரகிக்கிறீங்க, சொசைட்டி கூட எப்படி மிங்கிள் ஆகுறதுக்கு உங்களை நீங்க உங்களை மாத்திக்க நீங்க வந்து முயற்சி எடுக்கிறீங்க, ஒர்க்கிங் எத்திக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஷெட்யூலைஸ் பண்றீங்க, உங்களோக்கிட்டே இருக்கிற உங்களோட உள் திறமையை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வளர்த்துக்கிறதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்குறீங்க அண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு என்ன புதுவிதமான இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பார்த்தியா, அந்த மாதிரி என்ன புதுவிதமான ஐடியாஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. மார்க்கெட்னா டு த விஷுவலைசஸ் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீங்க டெலிவர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இத்தனை விஷயங்களை வந்து நீங்க ஒருத்தங்களா பண்ண போறீங்க. நானா? நீங்க தான். யூ கேன் டூ தட் as a in a beast mode. ஓகே, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பிரதானமான தேவை என்னன்னா லவ் யுவர் செல்ஃப். லவ்வோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்களா? லிசன், அப்சர்வ், விஷுவலைஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க லவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன வளர்த்துக்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வேணும். நீ யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிற அந்த கான்செப்ட், நாம யார் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஸ்டார்ட் டு லிசன். ஏய், இந்த விஷயத்தை கொஞ்சம் மாத்திக்கோ. அதுல சில பேர் இருக்காங்க தன்னோட புத்திசாலித்தனத்தையும் தன்னோட பேச்சு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து பதில் அப்புறம் ஏன் இதுக்கு அதுக்கு இதுக்கு இதுக்கு அதுக்கு லிசனிங் கெப்பாசிட்டி அவுட். அப்சர்வேஷன் சரி யாரும் பண்ணாததா அப்படின்னு அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போகாம அப்சர்வேஷன், அப்சர்வேஷன் ஆஃப் சொல்யூஷன். இதுக்கு என்ன சொல்யூஷன், இது இனிமே நடக்காததுக்கு என்ன பண்ணணும், தன்னை சுத்தி என்ன நடக்குது, நாம எந்த இடத்துல இருக்கோம், ஏன் நம்மள இப்படி சொல்றாங்க. அப்சர்வேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, ரீசர்ச் பண்றதுக்கு, செல்ஃப் ரீசர்ச் பண்றதுக்கு அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணணும். இதை நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கணுமா வேணாமாங்கிறது இந்த எல் அண்ட் ஓ தான் டிசைட் பண்ணும். ஏன்னா அடுத்து நீங்க பண்ண போற ஒரு விஷயத்துக்கு எல் அண்ட் ஓ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் இதை வந்து உள்ள எடுத்துக்கணுமா இல்லாட்டி இந்த காது வழியா விடணுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ விஷுவலைசிங்னா நாம இது பண்ணோம் இது பண்ணோம் இது பண்ணோம். உங்களை நீங்க எப்பயுமே சரின்னு தயவு செய்து மட்டும் சொல்லிக்காதீங்க. பிக்கெஸ்ட் ரிக்வெஸ்ட், டோன்ட் சே தட் யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் பெர்ஃபெக்ட். இல்ல நான் சொல்றது இல்லையே, மனசால சொல்லுங்க, மனசால சொல்லுங்க. நாட் அட் ஆல். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் நோ ஒன் இஸ் கம்ப்ளீட் அப்சர்வன்ட் ஆஃப் தெம் செல்ஃப். ஸோ அப்சர்வேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான திங் இல்லை. லிசனிங் கெப்பாசிட்டி இருந்தால் தான் அது வரும். ஓகே, ஸோ லிசனிங் கெப்பாசிட்டி அண்ட் அப்சர்வேஷன் என்ன கொடுக்கும்னா விஷுவலைசிங் கொடுக்கும். விஷுவலைசிங் அப்படின்னா ஒரு பிக்சரைசிங். ஓகே ஓகே, இந்தந்த இடத்துல லேக் ஆச்சு, இந்தந்த விஷயங்கள் தப்பு பண்ண, இந்தந்த மேட்டர் ஆஃப் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு, இந்தந்த திங்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் ஆஃப் ஐடியாலஜி வந்து விஷுவலைஸ் பண்ண மட்டுமே தான் முடியும். அண்ட் ஃபைனலி யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவாலுவேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படி தெரியுமா? தப்பு பண்ணிட்டோம், இங்க மிஸ்டேக் ஆயிடுச்சு, இங்க மிஸ் பண்ணிட்டோம், இதுல தான் இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், இதுல தான் நம்ம ஜெயிச்சோம், இதுல தான் நமக்கு ஸ்கோர் வந்தது, இதுல தான் நமக்கு மெடல் கிடைச்சது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீரியாடிக் லெசனை தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை இன்னும் 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 மெருகேற்றிக்கிட்டே போய் அதுல தான் நீங்க எவால்வ் ஆகி you are decoding yourself and you are showing and displaying yourself in a beast mode that who you are and what you are. Yes, I know what I'm doing அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஈகோயிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா அறவுரையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற அந்த ஜென்டில் கான்ஸ்பிரசியில தியரியில மூவ் பண்றாங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டீகோடட் தெம்செல்ஃப். எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் அவங்களோட பேட்டர்ன்ல தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இதுல எங்கேயாவது பிறண்டு போச்சுன்னா அது மற்றவங்களை பாதிக்கும், நம்மளோடதையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டா இருப்பாங்க. They are very much capable to give a reliable reply to those people who are diversifying their thoughts. இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு பீரியாடிக்கல் ரெகக்னிஷன்ல, இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. பீரியாடிக்கலா ஆர்கனைஸ் ஆகிறதுனால இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ப்ரொஃபஷனலா ரெகக்னைஸ் ஆகுது. ஸோ ப்ரொஃபஷனல் ரெகக்னைஸ் வந்து ஹியர் பை எம்ப்ளாயி ஆஃப் த டே, இல்லாட்டி வந்து இன்டர்மீடியேட்டரி இன் எஜுகேஷன் மட்டும் இல்லை, சம்திங் யூனிக். வி டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு பிரைஸ்.
அந்த கிரைட்டீரியால இருக்கீங்க. டிஸ்டிங்க்ட் மோடு, அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஸோ ஆல்வேஸ் உங்களை லவ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியம். ஏன் அதுக்கு மட்டும் வேற வேற பேர் இருக்கு, அஃபெக்ஷன், கேர், அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒவ்வொரு வகையான அன்பு வெளிப்படுது. மனைவி கிட்ட ஒரு மாதிரி, காதலி கிட்ட ஒரு மாதிரி, மகளோட கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, சிப்ளிங்ஸ் கிட்ட ஒரு மாதிரி, அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ஷன், கேர் அப்படிங்கிற கிரைட்டீரியால பிரியுது. அது எதனால அந்த மாதிரி வேற வேற வார்த்தையா பிரிஞ்சது? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுனால தான். இந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. திஸ் லவ் இஸ் டிஃபரெண்ட், விச் இஸ் ரியல் கேர், திஸ் இஸ் அஃபெக்ஷன். நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எந்த ஒரு தவறான அபிப்பிராயமும் இல்லாம நல்லா இருக்கு, இது பண்ணிக்கலாம், இது செஞ்சுக்கலாம் அப்படின்னு மேலோட்டமா அவங்களுக்கு வந்து இது பண்றதுன்னா கேர் பண்றதுன்னு அர்த்தம். அஃபெக்ஷன் அப்படின்னா அதிகம் பண்ணாத, போகாத, வேண்டாம் அப்படிங்கிறது அஃபெக்ஷன். ஸோ லவ்வோட கிரைட்டீரியா கேர் அண்ட் அஃபெக்ஷன் இவ்வளவு வேரியன்சி இருக்கு. ரிலேஷன்ஷிப் மாறும். வை? பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ் ஃபேக்டர், பேஸ்ட் ஆன் த கிரைட்டீரியா ஆஃப் ஹவு த பீப்புள் இஸ் டேக்கிங் த திங். இது சொல்றதுதான் சரிதான், ஆனா நடக்கணுமே, நான் பண்ணணுமே அப்படிங்கிறவங்களுக்கு லவ் ஒத்து வராது. நான் அப்படித்தான், ப்ளீஸ் ட்ரை டு அக்செப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றா ஒத்து வராது. மியூச்சுவல் பாண்டேஜ் கிரியேட் ஆகணும். வேர் த ரிலேஷன்ஷிப் இஸ், யூனோ த வேல்யூ. தனியாக வந்தவர்கள் தனியாகத்தான் போய் சேருவார்கள் அப்படின்னா தனியாயிரம் தொலை வேண்டியதுதான். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும், எதுக்கு வந்து காதலிக்கணும்? ஓகே, ஸோ in this way it won't work out. In this way it won't work out. Got it? So this will work out only if you value any relationship. So நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஷார்ட் டேர்மா இருக்காங்களோ, பீரியாடிக்கலா இருக்காங்களோ, லாங் டேர்மா இருக்காங்களோ, அதை போட்டு எடை போடாதீங்க. யாரும் லைஃப் லாங் வரப்போதில்லை, ஒரு ஆஃபீஸ் கலைக்கு வர லைஃப் லாங் வரப்போறது இல்லை. ஹீ வில் நாட் ஒர்க் அவுட், ஹீ வில் நாட் டூ திஸ் திங், ஹீ வில் நாட் டூ தட் திங். அதெல்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிறது ஷார்ட் பீரியடா இருந்தாலும் நினைவுல நிக்கணும். இன்னைக்கு எனக்கு இந்த இந்த மாதிரி சில விஷயங்கள், இதை விட கிட்டத்தட்ட பல விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்த என்னுடைய குரு இப்ப என் கூட இல்ல. he is no more சொல்ல வரல, he is not with me physically, but yet அவர் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு பசுமரத்து அணி மாதிரி எனக்கு பதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று இனிஷியேட் கிட்டா, டீச்சர் ஐ ஹேவ் டன் திஸ், டீச்சர் ஐ ஹேவ் டன் கட் மாசஸ் கட். தட் இஸ் வாட் ஆக்சுவலி த திங் இஸ். திஸ் இஸ் ஹவு யூ ஆர் வேல்யூயிங் அ ரிலேஷன்ஷிப். அதனால வந்து இன்னைக்கு புதுசா வந்தவங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், இன்னைக்கு இது பண்ணாங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருக்காதீங்க. Listen and observe. Don't be judgmental. Be justifiable. Take some time whether to keep the people in your heart and in your place. இந்த பொசிஷனுக்கு இவ்வளவு தகுதியா இருக்காங்களா அப்படிங்கறத எடுத்துக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. That is what listen and observe is teaching us. Then visualize. Then experience it out whether to keep or not. Implement it. அதாவது வந்த 2 நாள்லயே யாரை பத்தியும் யாருக்கும் தெரிஞ்சிட போறது இல்லை. அதுக்காக 15 வருஷம் 20 வருஷம் இருக்க சொல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னோட இருந்த 20-23 வருஷம் நண்பர்கள், 23 வருஷம், அதுல பாதி சோம்பேறி, மீதி வந்து ஷார்ட் கட் பாக்குறவங்க, 1-2 பேர் வந்து ப்ரொஃபஷனலி ஹையர் பொசிஷன் லைக் சிஏஸ், லீகல் அட்வைசர்ஸ், அட்வொகேட்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷ் மோட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருக்காங்க. பட் இதுல எத்தனை பேர் சும்மா இருக்கிறவனும் பெரிய பதவியில இருக்கிறவனும் எத்தனை பேர் வந்து they are really valuing my friendship? அங்கதான் நிக்கிறாங்க. இப்போ சொல்றோம், பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிசினஸ் பர்சன், I'm sorry, I'm just about be in a meeting. Will that be possible that I can call you after 2 hours? அதுதாங்க வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதை அப்சர்வ் பண்ண பாருங்க. பதிலே இல்லாம ஒரு 2 நாள் கழிச்சு just got your call அப்படின்னு சொல்றவங்களோ, இல்லாட்டி அதுக்கு பதிலே சொன்னவன் அவனா கூப்பிட்டோம் வேணும், அவன் தானே அவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டோம் அப்படிங்கிறவங்க, they are not valuing your relationship. Please have the courtesy to give a gentle reminder about
anyone that is following you, those are following you, I'm sorry. Or else அது ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி செயின் இருக்காது. இஃப் யூ ஆர் இன் அ குட் லீடர்ஷிப், ஆர் இஃப் யூ ஆர் இன் அ குட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஆர் இஃப் யூ ஆர் இன் அ குட் மென்டார்ஷிப் அப்படின்ற மாதிரி அதான் நம்ம எப்படி வாழணுங்கிறத அவனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு மரியாதைக்குரிய அன்பு நெஞ்சம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட்லையும் ஒருத்தங்களை பார்க்கறதுங்கிறது அபூர்வம். அப்படி பார்க்குறவங்கள நீங்க அவமதிச்சிடாதீங்க. ஸோ ஆல்வேஸ் லிசன், அப்சர்வ், விஷுவலைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லவ் first yourself to evolve, so that only you can able to give the same love to others, for them to evolve and also recognize you as their literal leader. ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் they can able to expand the territory of your kingdom. அப்போ grow ஆகும். எதுவாக இருந்தாலும், மூளை வளர்ச்சியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், இல்லாட்டி எதை நோக்கி உங்களோட பிரயாணம் இருக்கோ அது ஆப்வியஸா கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும். This is what you are reading in each and every book about why, what you assumed, what all that tricks, and what is the psychology says, what is the money psychology, wealth psychology, தனித்தனியா பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. நான் மொத்தமா எல்லாத்தையும் கோர்வையா போடுறேன். சில பேர் வந்து மூணே மூணு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சு பில்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஐடியாலஜி இஸ் வெரி வெரி வெரி, இஃப் யூ ஷிரிங்க் ஐடியாலஜி இஸ் ஒன் சென்டென்ஸ். அது வந்து லவ் பண்ண உன்னை நீ நேசித்துக்கொள் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும் போது தான் லவ், நான் ஏன் லவ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டே தெரியும். இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு உங்களை பார்த்து ஒரு 30 செகண்டாவது உங்களை பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் புரிஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். மனதளவுல எல்லாரும் முன்னாடியும் அப்படி கண்ணாடி பார்த்து பேசினா எல்லாம் நினைப்பாங்க. மனதளவுல கேட்டு பாருங்க, ஒரு புன்முறுவல் அப்படியே தலை வர்ற மாதிரி அந்த கேப்ல 30 செகண்ட்ல கேட்டு பாருங்க. யூ மே கம் டு ஹேவ் அன் ஆன்சர். சம்திங், ஏதோ ஒரு வேரியன்சி நீ ஃபீல் ஆகும். டிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸ்ல யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் லவ், so that you evolve a lot and you make others evolve, and they have a long relationship. Those who really understand what is the real leadership that you have given, and real cooperation and coordination and relationship and the value that you are giving. ஸோ இவ்வளோ விஷயங்களும் நடக்கும். இதுல வந்து நிரந்தரமான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், ஓகே, ஸோ கான்ஃபிடென்டான பீப்புள்ஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ், இதெல்லாம் வந்து எவால்வ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சலி, ஹவ் த யூனிவர்ஸ் இஸ் ரெக்ரியேட்டிங் இட் செல்ஃப் ஃபார் த சர்வைவல். யூ ஹாவ் டு recreate yourself, bust into pieces and regenerate yourself, evolve by loving yourself. Remember, இது phase 1 தான், நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. And I wish you all the best. Thank you. And I wish God to reach all the success in your life. Bye.